நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாரம் ஒரு குறிஞ்சிதின் தலைப்பிலே இந்த நாளுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் மல்கூசின் காதை ஒட்ட வைத்தார் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பெரிய வெள்ளிக்கிழமையாக இருக்கும். எல்லோரும் தியானத்தில் இருப்பீர்கள். ஆண்டுடைய பாடலை தியானிப்பதிலே கடைசி நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைக்கு 2 நாள் கழித்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த நாளுமாக இயேசு கிறிஸ்து செய்த கடைசி அற்புதம், இயேசு செய்த கடைசி அற்புதத்தை பற்றி, உயிரோடு இருக்கும்போது செய்த கடைசி அற்புதத்தை பற்றி நாம் தியானிப்போம். முதல் அற்புதம் கானாவூர் திருமணத்தில் நடந்தது. கடைசி அற்புதமானது ஜெத்செமனே தோட்டத்தில் நடந்ததை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளுமாக இந்த மல்கூசின் காதை வெட்டியதை பற்றி 4 நற்செய்தியாளர்களும் எழுதுகிறார்கள். எல்லோரும் எழுதுகிறார்கள். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 47-56 வரைக்கும், மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 43-50 வரைக்கும், லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 47-53 வரைக்கும், யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 3-11 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறதை காண்கின்றோம். ஆனாலும் 4 பேரும் எல்லாரும் முழு தகவலை கொடுக்கவில்லை. ஒவ்வொருவரும் ஒரு சில தகவல்களை கொடுக்கிறார்கள். அது என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவதாக மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று சொல்லப்படும். இங்கே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் என்று சொல்லப்படும். யார் என்று சொல்லப்படுவதில்லை. வெட்டின பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பெயர் இங்கே சொல்லப்படவில்லை. மார்க் இதை குறிப்பிடும் பொழுது கூட, மார்க் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே சொல்லப்படும் பொழுது கூட நின்றவர்கள் ஒருவன் கத்தியை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று சொல்லப்படுது. இங்கேயும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் சொல்லப்படுகிறது. யார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரருடைய காதை வெட்டினான் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தியிலே 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே, இந்தபடி அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரை வலது காதரை வெட்டினான். வலது காது என்று தெளிவாக இதிலே சொல்லப்படுகிறது. ஆனால் வேலைக்காரருடைய காது யார் வெட்டினான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரை வலது காதரை வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். எனவே இந்த இடத்திலே மல்கூஸ் என்ற பெயர். வெட்டியவர் பேதுரு, வெட்டப்பட்டவர் மல்கூஸ். அவருடைய வலது காது என்பதை யோவான் தெளிவாக இந்த காரியங்களை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த 4 நற்செய்தியை சேர்த்து நாம் படிக்கும் பொழுதுதான் ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். இன்றைக்கு நமது கேள்வி, ஆண்டவர் ஏன் அவன் காதை ஒட்ட வைத்தார் என்று. இதை 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயுவோ மார்க்கோ யோவானா குறிப்பிடப்படவில்லை. ஆனால் லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவருடைய காதை தொட்டு அவனை சுஸ்தப்படுத்தினார் என்று சொல்லப்படுது. ஏன் ஆண்டவர் ஒரு காதை தொட்டு சுகப்படுத்தினார் என்று இன்றைக்கு நாம் ஒரு சின்ன கேள்வி வைத்து தியானிக்க இருக்கிறோம். 4 பேரும் இந்த செய்தியை கொடுத்தார்கள். 4 செய்தியை சேர்த்து வாசிக்கும் பொழுதுதான் பேதுரு வெட்டினார், மல்கூசின் காதை வெட்டினார், வலுகாதை வெட்டினார், அதை இயேசு சுகப்படுத்தினார் என்பதை நாம் அறிகின்றோம். முதல் அற்புதத்தை ஆண்டவர் கானாவூர் திருமணத்தை செய்தார். இது கடைசி அற்புதமாக, உயிரோடு இருக்கிற வரைக்கும் செய்த கடைசி அற்புதமாக இதை எடுத்துக்கொள்ளும். ஏன் இதை செய்தார் என்றால், நாளைக்கு ஒருவேளை விசாரணைக்கு வரும்பொழுது இவன் வலது காது வெட்டப்பட்டிருந்தால் இவன் ஒரு அரசு ஊழியர், ரோம சாம்ராஜ்யத்திலே போர்ச்சேவராக இருக்கிற ஒருவன். அவனுடைய காதை இவர் வெட்டினார் என்றால், நம்ம ஊரில் சொல்லப்போனால் ஒரு போலீஸ்காரன் அடித்த மாதிரி, ஒரு இன்ஸ்பெக்டர் அடித்த மாதிரி, இன்ஸ்பெக்டர் மேலே அவதூறு சொன்ன மாதிரி. எப்படின்னா இது அரசாங்கத்தில் வைக்கிற ஒரு பழி. எனவே பேதுருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய தண்டனை விசாரணையில் கிடைக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும். எனவே அதுக்கு ஆதாரமாக இருப்பது அவன் வலது காது வெட்டப்பட்டிருப்பது தான். எனவே அது வலது காதை ஒட்ட வைத்து விட்டால் யாருக்கும் சாட்சியே இருக்காது. வெட்டினார் என்று சொல்வார்கள், வெட்டப்பட்ட காது நல்லா இருக்கு, அப்புறம் எங்கேருந்து வெட்டினான்னு சொல்ல முடியும். எனவே தான் இயேசு முன்னெச்சரிக்கையாக அவன் வலது காதை சுகப்படுத்துகிறார். இதனால் பேதுரு மேல் எந்த காரியமும் வராது. மல்கூசுக்கு சொந்தமான ஒருத்தன் கூட பேதுரு அரண்மனை இருக்கப்ப உன்னை தோட்டத்தில் அவனோட பார்க்கவில்லையா என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். அப்போ இவ்வளவு விவரங்கள் இருந்து பேதுரு மேல் குற்றம் சாட்டப்படவில்லை, அவர் காதை வெட்டினான் என்று. அதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே அந்த காதை தொட்டு சுகப்படுத்தினார். எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவரே,
இயேசு செய்த முதல் அற்புதமாக இருக்கட்டும், கடைசி அற்புதமாக இருக்கட்டும், எல்லாமே தேவ நாம மகிமையடைத்தக்கதாக ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்வைத்துத்தான் செய்தார் என்பதை அறிந்து கொண்டு இந்த நாளுமாக இந்த நாட்டு நற்செய்தியாளர்கள் சேர்த்து கொடுக்கும் வாசங்களை நாம் வாசிக்கும் பொழுதுதான் அதன் அர்த்தங்களை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்று அறிந்து இயேசு ஏன் அந்த வலதுகாலை வெட்டினார் என்று, இயேசு ஏன் பேதுரு ஏன் அந்த வலதுகாலை வெட்டினார் என்றும், அதை எப்படி சுத்தப்படுத்தினார் என்றும், அதற்கு பின்னணி என்ன என்பதையும் அறிந்து கொள்ள தேவன் கொடுத்த சித்தத்துக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு கொரிந்தியரை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.